இது சித்தப்பா வீடா? ஆமா. குளு குளுன்னு இருக்கும். ஒரு வாரம் இருந்துட வேண்டியதுதான். வா இருந்துடலாம். ஒடியா வாங்கண்ணே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஏய் குட்டி, ஏய் யார் வந்துக்கிறாரு பாரு, எங்கள் அண்ணன் வந்துக்கிறாரு. அண்ணே நீ போய் ஜூஸ் குடிச்சிட்டு மதியம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் அதுக்காட்டி வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன வேலை அர்ஜென்ட்டா? ஆமாண்ணே ஆமாண்ணே. சரி சரி போயிட்டு. அம்மா அண்ணனை பார்த்துங்க. எப்படி வராம பாரு. வாங்க வாங்க. என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு வந்துருச்சுங்க பாரு. என்னப்பா கொள்ளு பாட்டி இப்படி சொல்லுது? பாட்டினா அப்படித்தான் இருப்பாங்க. கொள்ளு பாட்டினா கொஞ்சம் அதிகமா தான் இருப்பாங்க. போய் பேசு போ. ஐ கொள்ளு பாட்டி. இப்படி போ. யாருக்கு யாரு பாட்டி? இவனா? வாங்க மாமா வாங்க. பிச்சைக்காரர் வந்து எல்லா பொருளையும் கழிச்சு போட போது புருஷ். வாடி தங்கம். வாடி. முடி பாரு இவ்வளோ நீட்டாக இருக்குது. அழகா இருக்கிற. சித்திடாமா பயப்படாத. கொஞ்சறாங்க. போ போ போ. குடின்னு போற. ஏக்கா எனக்கும் தண்ணி ரொம்ப தாக்கு எடுக்குது. இல்லை நானும் கிச்சன் பக்கம் வரேன். ஏக்கா காலையில் நான் கேட்டதுக்கு சோறே இல்லைன்னு சொன்னேன். இதை மட்டும் கூட்டின்னு வந்து கிச்சனில் சாப்பாடு கொடுக்க போறியா? இதுக்கு எங்க நான் கொடுக்க போறேன்? சும்மா கூப்பிட்டு வந்தேன். ஏண்டி வீட்டுக்காரன் சொன்னா அண்ணனுக்கு அப்படியே கொட்டி கொடுத்துருவியா? சோட்டுக்கு எங்க வீட்டுக்காரன் சொன்னா அவனுக்கே ஒரு கைப்பிடி சோறு போட மாட்டேன். அவங்க அண்ணனுக்கு எல்லாம் வருஷம் கொண்டு உட்காந்துருக்கேன். எல்லாத்தையும் ஒட்டி கேட்க போப்பா. அக்கா இப்போ என்னக்கா பண்ண போற? அவ விட்டா இங்கே டேரா போட்டு உக்காந்துருவாங்க்கா. அவனும் அவன் பொண்ணும். இருடா அவன் தெத்தி எடுத்து பிளான் போடுவான். வெயிட் பண்ணு. பாசமா பாக்குறாங்க சாமி. போ. என்னடி பண்ண போற? இது ஒண்ணு எப்பா பாரு முந்திரி குட்டியாட்டம். இதான் பாயசம் ரெடி பண்ண வேணாவா? பாயசம் ரெடி பண்ணி போட்டுருவோம். ஏக்கா நீ என்னக்கா அவனுங்களை அமுச்சு விட்றதுக்கு வழி சொல்லணும்னு பார்த்தா ஜெயிலுக்கு போக வழி சொல்ற. ஏக்கா இதை விட இன்னொரு யோசனை இருக்கு. கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வெயிலுக்கு எதமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேதி மாத்திய கலந்து மொத்தமாக கொடுத்தேன்னு வச்சுக்கோ. மொத்தமாக பின்னாடி நல்லா போவோம். அப்புறம் இருக்கவே மாட்டான், ஓடிடுவான். சூப்பர் ஐடியா தம்பி. போய் முதல்ல ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு போ. 4 மாத்திரை சேர்த்து வாங்கிட்டு. சரி பாட்டி வந்துடுறேன். இன்னைக்கு இந்த ஜூஸை வச்சு மச்சான் குடும்பத்தை முடிச்சு விட்டுற வேண்டியதான். ஏக்கா ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அது எங்கடா இருக்குக்கா. ஆயா சொன்ன மாதிரி 4 மாத்திரை எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? கலக்குங்க. நல்லா கலக்குடி. நம்ம மேல சந்தேகமே வரக்கூடாது. தம்பி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுடா. அந்த குட்டி பிசாசு அங்க உட்காந்து பிஸ்கெட் சாப்பிட்டு இருக்கு பாருங்க. எத்தனை பேர் கொடுங்க. பாட்டி பொறுமையா வா. செல்லம் பிஸ்கெட் சாப்பிடுதா? அந்தாடி செல்லம் ஜூஸ குடி. இந்தா. வேணாம். கொஞ்சோடு குடிமா. கொஞ்சோடு குடி. என்ன கொஞ்சம் இருக்கிற வாயை திறந்து ஊற்றி விடுறி. இது ஒன்றும் நேரம் கட்ட நேரத்தில் உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கவனம் இருக்கும். ரொம்ப நான் பார்த்துக்கிறேன். குடிக்கவே இல்லையே இப்போ நீ. என்ன பண்றீங்க? ஜூஸ் குடிக்கிறீங்களா? வாங்க மாமா. ஜூஸ் குடிக்கவே மாட்டாவ. என்ன சொல்றமா? வாங்க மாமா. மாம்பழத்தை வாங்கி வெட்டி கையாலே போட்டு குழப்பி நசுக்கி பிசைஞ்சு ஜூஸை போட்டு கொடுத்தா குடிக்க மாட்டான். அம்மா அவ இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டா. கடையில வைக்கிற அந்த 10 ரூபா ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு வகுத்து வலின்னு எனக்கு செலவு வைக்க பாப்பா. நான் குடிக்கிற குடும்பம் நல்லா இருக்குது. நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி நாரம். என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்லை மாமா. அது கடந்து செவட்டுக்காது. நீங்க குடிங்க. பாட்டி கம்முனு குட்டிட்டா. குடி நல்லா குடி. இப்போ குடிச்சிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் குடல் வெளியே வரும் பாரு. அப்போ தெரியும் நாங்கள் என்ன கலக்கி கொடுத்தோன்னு. ஆமா ஏன் நின்றுட்டே குடிக்கிறீங்க? நேட்டே இறங்கிற போதே உட்காந்து குடிங்க. வெயில் நேரத்தில் போய் வெயிலில் விளையாடுறா. வா உங்கள் அம்மாண்ட சொல்கிறேன். இராதா குடி நேரத்தில் ஜூஸு பெரியப்பா தானே குடிக்கிறாரு. அண்ணா குடிங்கண்ணே. ஐயோ அம்மா ஜூஸ் அவன்டி குடிச்சிடறாங்க. அண்ணா எனக்கு கொடுக்குறது இல்லையாடியே. குடி ஜூஸை கம்முனுடா. குடிச்சு தொலைக்கு விட்றா. பக்கத்துல கேட்டாக்கா வாங்கி கொடுக்க மாட்டான். ஏமா ஏன் அவன் குடிக்கிறப்ப மட்டும் எல்லாம் வேண்டாங்கிறீங்க? ஐயோ கண்டுபிடிச்சேன். மூக்கில் மிஞ்சேன். இல்லை மாமா உங்களுக்கு பத்தாலே போயிடுமே, அதனால தான். ஜூஸ் சூப்பராக இருக்குது.
எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க தப்பு முச்சி. ஏமா மொளமொளன்னு இருக்கிறீங்க? ஜூஸ் தான் அவன் குடிக்கிறான். நான் தர்றேன் வாடா. இதோப்பா. உனக்கு ஜூஸ் ஏன் தர அப்ப பர போடா. ஆமா அவனுக்கு எதுக்கு ஜூஸ் ஏன்கிட்ட கூட அப்படி அடிக்கிறீங்க. என்னக்குண்ணா ஐயோ ரெண்டு பேரும் மாத்தி கட்டி குடிச்சானுங்களே. இருக்கிறது ஒரு பாத்திரமே நான் வச்சிருவேன் உங்களுக்கு. நீ கம்முனுக்குற போய் ஆக வேண்டிய காரியங்களும் போய் பாரு. ஹாய் கேள்வியே இப்போதானே வேலையை விட்டு வந்துக்கிறேன் அதுங்கட காரிங்கிறீன்னு என்னடா இது வவுறு கலக்குது சாப்பாடு கட்டி கொடுன்னேன் மதியம் கையேந்தி போகல சாப்பிட்டேன் மீன் குழம்பு நல்லா இருந்துன்னு ஊற்றி அடிச்சேண்ணா அது ஏதோ வேலையை காமிக்குதான்னு தெரியல அதெல்லாம் ஒன்றா ஒரு உட்காரம் ஒன்றாரம் என்னடா இது நீ பேசாதீங்கடா. பேசினாலே என்னமோ அதிருது என்னமோ மாதிரி. என்னண்ணே அண்ணா அண்ணா ஐயோ அம்மா ஐயோ அர்ஜுன்ல நம்ப விட்டு பாத்ரூம் கிட்டே வந்துட்டேன் ஒரு பாத்ரூம் தானே நோ ஆ ஏன்டா என்ன பண்ணிக்கிறா அட இரு இன்னும் கழுவு இல்ல கழுவிட்டு வந்துடுறேன். அப்புறமா கழுவுனா போடா வெளியே போடா. நான் போய் கழுவிட்டு வர்றேன். ஐயோ ஏய் ஏய் என்ன ஏன்டா நீ அப்புறமா கழுவுனா சீக்கிரமா வாடா வெளியில. வாடா 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 கொஞ்சமா பேசிய வார்த்தை என்ன வேலையை கட்டுக்குதே ஏன்டா தயவு செய்து தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் அப்பா சின்ன பொண்ணு அப்பாவை காப்பாத்துமா. குடலே சுத்தமா வலிச்சு எடுத்துருச்சுமா. ஒண்ணுமே இல்லை வெறும் குடலு தான் இருக்குது. அப்பா ஐயோ எங்க அவன்? இந்த வெயில் நல்ல பல்லூட்டி கையில் அந்த குழம்பு சாப்பிட்டு பெரிய பெரிய அது குழம்பு சாப்பிட்டதுல பேதி ஆகல ஒன்றுக்கு கலந்து கொடுத்த பேர் பேதி மாத்திரை அதில் வந்தது பேதி. சொல்ற பேதி மாத்திரை ஒன்னு சொல்றாங்க கூமட்ட ஜூஸ் குடிக்காத அப்பயே சொன்னல. உங்க அண்ணனுக்கு அந்த வேதி மாத்திரை ஜூஸ் வாங்கி நீ குடிச்சிட்ட பின்ன எப்படி இருக்கும்? என்ன மாமாக்கு மோர் குடு என்ன மோரா? போடா நான் போறேன். அடுத்தது வந்ததுன்னா உனக்கு எலி மருந்து தான். தம்பி ஓடிட்டான். சூப்பர் ஐயோ